ஓகே மக்களே, அவ்வளோதான், வண்டி எடுத்தாச்சு. திண்டுக்கல்ல வந்து திண்டுக்கல் தலப்பாக்கட்டி பிரியாணி ட்ரை பண்ண போகிறேன். தேங்க்ஸ். ஃபைனலி ரீச்டு மானாமதுரை. மானாமதுரையில் மானாமதுரைங்கிற வேற ஊருன்னு நினைக்கிறேன். வா, ஜம்மு இருக்குதுங்க. வீடாக போட போகிறேன் மக்களே. திருமலை நாயக்கர் மக்களே, இங்கே வாருங்க மக்கள். ஒரு 10 ரூபாய்க்கு இந்த இடத்துக்கு வந்தீங்க அப்படின்னா ஒரு 15 ஃபோட்டோ 20 ஃபோட்டோ நீங்கள் எடுத்துடலாம். இங்கே வாருங்க மக்கள், எப்பேற்பட்ட ரோட்டுக்குள்ளே பூந்து போயிட்டு இருக்கிறேன்னு சொல்லி நான் போயிட்டு மீட் பண்ணுறேன். அவங்களாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டேன் நான். பாருங்க, அதான் நம்ம பார்த்த ரூமு, இந்த பச்சை கலர் பில்டிங் இருக்குல்ல. ஆக்சுவலி சரியான நீட்டாக இருக்குது. ஐ மீன் 420 ரூபாய்க்கு ஒர்த்து. எப்படி ஸோ உன்னால் மட்டும் இப்படி இல்லை பிடிக்க முடியுதுன்னா அதுதான் அமையுது. நான் என்ன பண்ணுறது மக்கள். நைட் டைமில் பாருங்கள் மக்களே, மதுரை எப்படி ஜொலிக்குதுன்னு. வா, இதை பாருங்கள், இதான் வந்து அண்ணன் கடை, பவர் கடை ஹோட்டல். எவ்வளோ கூட்டத்தை பாருங்கள் மக்கள். சுற்றி அப்போ பைக்கெலாம் லைன் கட்டி நிற்கிது. பாருங்கள், இதை தான் இன்ஸ்டாகிராமில் பார்த்தேன். 80 பரோட்டா 20, மொத்தம் 1040. ஆக மொத்தம் 1040 மக்களே. என்ன மக்களே இது மொத்தம் மக்கா. ஐயோ, இது வந்து வேறு லெவல் இருக்குதுங்க. வேறு லெவலில் புக் பண்ணியிருக்காங்க. எனக்கு அப்படியே எடுத்து கடிக்கலாம். பரோட்டா சூடாக இருக்குது, வெங்காய கறி இருக்குது. ஐயோ, இது என்ன மக்களே, எதுலேருந்து சொல்கிறதுனே தெரில. இது ஆட்டு நல்லி. ஃபஸ்ட்டு வந்து ஆட்டு நல்லியிலிருந்து ஆரம்பிக்கும். செம்ம பசு கட்டி மக்களே. இப்போ வந்தீங்க அப்படின்னா வெங்காய கறியை மட்டும் மிஸ் பண்ணிடாதீங்க மக்கள். அப்பளையத்தோட இப்போ கூட்டத்தை பாருங்கள். எப்போ வேறு லெவலில் இருக்குதுங்க மக்கள். இனிய காலை வணக்கம். மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் எப்படி காட்சி அளிக்கிறது என்று எனக்கு தெரிஞ்சு கும்பாபிஷேக வேலை நடக்குதுன்னு நினைக்கிறேன். மதுரைக்கே அடையாளமான பசும்பன் முத்துராமலிங்க தேவரையாத்தில் இங்கே வாரம் எப்படி இருக்கு ஜம்முன்னு. மூலிகை பாண்டி அண்ணன் உணவகத்தை நோக்கி வந்துவிட்டோம். நீங்கள் மேப்பில் போட்டாலே நேராக கூட்டிகிட்டு வந்துடுது. ஆனால் இங்கெல்லாம் பாருங்கள், இங்கே லெஃப்ட் சைடில் முடக்கத்தாஞ்சு முடவாட்டு கிழங்கு, அதே மாதிரி இங்கே. ஆனால் இதெல்லாம் வந்து மூலிகை பாண்டியன்னு கிடையாது, நிறைய இருக்குது கடை. இது வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டுக்கு பின்னாடி அப்படின்னாரு தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டுத்துறை. அந்த மாதிரி ஃபுல்லாகவே தான் கோர்ட்டுன்னு நினைக்கிறேன். ரைட், ஒருங்கிணைந்த நீதிமன்றம். அதான் மிஷின் போட்டு தண்ணீர் விட்டான் கிழங்கு பாலை குடிச்சிட்டு வெயிட் பண்ணலாம். அண்ணன் வரட்டும். சாப்பிட்டதுக்கப்புறம் சப்பாத்தி கறி இனிப்பாக இருக்குதுங்க, நல்லா இருக்குதுங்க. நல்லெண்ணெய் ஊற்றி வெந்தய களி சாப்பிட்ற மூலிகையில் சாப்பாடு, தோசை, வடை, கஞ்சி, அல்வா எல்லாம் போட்டுக்கிட்டு இருக்கேன். சரிங்கண்ணே. அது போக ஆவாரம்பூ சட்னி, ஆவாரம்பூ சாம்பார். ஒரு பழம் சாப்பிட்டா 100 ஆப்பிளுக்கு சமம். போகரையா முருகன் சிலையை செஞ்சது. உடம்பு கல்லு மாதிரி ஆயிடும். தேவையில்லாத கொழுப்புகள்லாம் எடுத்துரும், அணுக்கள் அதிகரிக்கும். புது மாப்பிள்ளை அல்வான்னு வேற சொல்லுவாங்க. இது மிளகு தக்காளி வத்தல் சாப்பாடு. மிளகு தக்காளி வத்தல் சாப்பாடு, ஆவாரம்பூ சட்னி, ஆவாரம்பூ சட்னி, பழ ஜூஸ், சப்பாத்தி கறி. உங்கள் பாருங்க ஜெல்லி மாதிரி இருக்குதுங்க. அடாடாடா, வேற லெவலுங்க. இங்கே பாருங்க மக்களே, இது வந்து முத்துக்குமார் பன் பரோட்டா அப்படின்னு சொல்லிட்டு அடிக்கிறத பார்த்தாலே மனசே விட்டு வைங்க மக்களே. சவுண்டு சும்மா சப்பு சவுப்புன்னு அது மாதிரி. இடம் தான் கொஞ்சம் நம்மளுக்கு ரொம்ப இதாக இருக்குது கடை. ஆனால் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஆஹா, சூப்பராக செஞ்சு எடுத்து போனால் நீங்கள் வாருங்க. அடாடாடா, வேற அளவில் இருக்குது. ஆஹா மக்களே, இதிலிருந்து எங்கேருந்து ஆரம்பிக்கிறேனே தெரியலையே. டெஸ்ட் மதுரை சொல்கிறீங்க, என்னையா நீங்கள் எப்படி சாப்பிட்றீங்க? ரொம்ப இதாக இருக்கியா. இந்த பக்கத்தில் இருக்குது, இந்த ட்ரை பண்ணிடுவோம். சீமா பரோட்டா நான் 2 வாங்கினே சாப்பிட முடியுமான்னு யோசிச்ச மக்களே. 2எல்லாம் பத்தாதுங்க. மூளை ரோஸ்ட்டுங்க. சாப்பிடலாமா? அப்படியே ஒரு பெசஞ்சுங்க பாருங்க. அப்படியே மூளை பாருங்க, அப்படியே எப்படி இருக்குன்னு ரீல்ஸில் மட்டுமே பார்த்துட்டு ஒரு இடத்த இன்றைக்கி நேரடியாக விசிட் பண்ணி சாப்பிட்டது. இந்த 3மே. ஸோ மக்களே பாருங்கள், மக்கள் எல்லாம் வாரமாக வாங்கி கொண்டு என்னை வெறுப்பேற்றுறாங்க. நானும் போய் சாப்பிட்றேன் மக்களே. மினி ஜிகிர்தண்டா 50, ஸ்பெஷல் ஜிகிர்தண்டா 100. சாப்பிடலாம் மக்களே. மதுரை பாரம்பரிய 1977 நினைக்கிறேன் மக்களே. பாருங்க, பசங்களாம் வந்து சென்னை. ஓகே ப்ரோ, பாய். நல்லா இருந்துச்சா? ஓகே ஓகே ஓகே. சிக்கன் பிரியாணி, மட்டன் பிரியாணி, நாட்டுக்கோழி பிரியாணி, காடை பிரியாணி, முட்டை பிரியாணி, பிளைன் பிரியாணி.
சிக்கன் ரைஸ், மட்டன் ரைஸ், ஈரல் ரைஸ், எக் ரைஸ், வெஜ் ரைஸ். சிக்கன் நூடுல்ஸ், மட்டன் நூடுல்ஸ், ஈரல் நூடுல்ஸ், எக் நூடுல்ஸ், வெஜ் நூடுல்ஸ். இங்கிருந்து ஆரம்பிக்கணும்னு தெரியலையே. இங்க பாருங்க பிரியாணி நல்ல மனமா இருக்கு. நீங்க 2 பேர் தனியா தான் கொஞ்சம் காலியா சான்ஸே இல்லைங்க. திருப்பரங்குன்றம் போகணும். நேற்று மத்தியானம் நைட்லாம் சொல்லவே தேவையில்லை. இதெல்லாம் தெற்கு மாசி வீதிங்க. மதுரையில் இதுதான் வந்து ரொம்ப மக்கள் கூடுற இடத்துல இதுவும் ஒன்று. பாருங்க மக்களை, இங்கே ஒரு சிற்பத்தை பாருங்க, வேற லெவல் இருக்கு. இங்கே இருக்கிற தூணெல்லாம் பாருங்க எவ்வளோ பெருசுன்னு, ரொக்கா மக்கா பயங்கர பெருசாக இருக்குதுங்க. ஐயோ மக்களே, இந்த கதவுடைய திக்னஸ் மட்டும் பாருங்க மக்களே எவ்வளோ பெருசுன்னு. ஹைட்டாக பாருங்க சாமி. அப்படியே உள்ள வந்தாச்சு. இவ்வளோ கிட்டத்தட்ட அங்கேருந்து இங்கே 150 மீட்டர் பக்கமாக நடந்து வந்துருக்குறோம். பிரசாதம் கொடுக்காங்க, சாப்பிட்ருக்காங்க. அதை பாருங்க, பொது தரிசனம் செல்லும் வழி. பரவாயில்லையே, நீட்டாக இருக்கு மக்களே. நந்தி, மயில், அதுக்கப்புறம் இன்னொன்று அது என்னன்னு தெரில. நந்தி, ஒரு மயில், இன்னொன்று என்னன்னா பூஞ்செலி, 3 இருக்குது. என்னென்ன காரணம் அப்படின்னா உள்ளே வந்து உள்ளே போனோம் அப்படின்னா இந்த பக்கம் ஃபஸ்ட்டு வந்து விநாயகர், சென்டரில் வந்து துர்க்கை அம்மன், அதுக்கு வந்து நந்தி, இந்த பக்கம் விநாயகருக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த எலி, இந்த பக்கம் லெஃப்ட் வந்து முருகரை சத்தியமாக சொல்கிறேன். அன்னதான கூடம் செல்லும் வழின்னு போட்டிருக்காங்களா. 12:30 அன்னதானம் அம்மா மக்களே. ஸோ நல்ல ஒரு அத்தன்டிக்கான ஹோட்டல். பசி இல்லைன்னு சொன்னேன், இது வந்தவங்க பசி எச்சல் ஆட்டோமேட்டிக்காக போகுது. மலைக்கு மேலே வழி இருக்காண்ணா, போலாமா? மலைக்கு மேலே வழி இருக்குன்றாங்க. பரவாயில்லையே மக்களே. ஓகே மக்களே, உள்ளே போயிட்டு பையனை கும்பிட்டு வந்தாச்சு. இங்கே வந்து வடை ஒன்று கொடுக்குறாங்க, மெதுவடை ஒன்று. மெதுவடை ஒன்றும் இல்லை, ஒரு பெரிய வடை வந்து வச்சுருக்காங்க. அதில் பிச்சு மக்கள் ஆல்சோ நிறைய பேர் வந்துட்டு தான் இருக்காங்க. அது மாதிரி மீனாட்சி அம்மன் தானே மக்களே. அங்கே பாருங்க, மீனாட்சி அம்மன் இங்கே தான் செமையாக இருக்குதுங்க. எவ்வளோ கஷ்டப்பட்டு மேலேறி வந்தாச்சு. ஆனால் மேலே கேட்டு போட்டு இருக்கு. கரெக்டாக வந்தேன். ஐயா வந்து எல்லாம் ரெடி பண்ணி சிவனையும் பெருமாளையும் பார்த்தீங்க அப்படின்னா தரிசனம் பண்ணி நெக்ஸ்ட்டு வந்து முருகரையும் தரிசனம் பண்ண போகிறோம். சரிங்களா? ஐயா தான் அங்கேயும் வந்து பூஜை பண்ண போகிறாரு. மக்களை இங்கே வாருங்க மக்களே, ஐயா வந்து ஞாயிற்றுக்கிழமை லீவு போட்டுற அப்படி. ஆனால் கூகுள் மேப்பில் வந்து ஓப்பன்னு தான் காமிச்சுது. அங்கே பாருங்க, என் தமிழ் உறவுகள், தமிழ் சொந்தங்கள், நீங்க தமிழ்நாட்டில் தானே இருக்கீங்க. கண்டிப்பா என்னுடைய தமிழ் உறவுகள் உலகம் பூரா இருக்காங்கய்யா. இந்த நாட்டில் மட்டும் இல்லைங்கய்யா, லண்டன், ஜெர்மனி, இத்தாலி, குவைத், ஈராக்கு, தென்கொரியா, வடகொரியா, ஜப்பான், ஹாங்காங், துபாய், மலேசியா, சிங்கப்பூர், எல்லா நாட்டிலும் என்னுடைய உறவுகள் வாழ்றாங்க. உறவுகள் தமிழ் சொந்தங்கள் வாழ்ந்துட்டு இருக்காங்க. நான் மதுரைக்கு பருத்திப்பாலூர் ரோட்ல இருக்கிறதுனால இந்த யூடியூப், இந்த கூகுள், இந்த மதுரை சீரிஸ் பார்த்துருப்பீங்க. இதுல இருந்து சில விஷயங்கள் கவர் பண்ணியிருப்போம். இந்த நிறைய பல விஷயங்கள் மதுரை இருக்கு. ஸோ எகைன் வருவோம். சரிங்களா? வந்து எடுப்போம். நம்ம ஆரம்பிச்சது வந்து எங்கே ஓட ஆரம்பித்தோம்? தென்காசி. ஆனால் வந்து மதுரையில் முடிச்சாச்சு.